Hi guys, நான் தான் உங்கள் சான். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓல்ட் பிசி இருந்து நீங்க RAM அப்டேட் பண்றீங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தானே கேக்குறீங்க, அதுதான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கு RAM அப்டேட் பண்றதுக்காக தான் நம்ம ஒரு RAM வந்து வாங்கியிருக்கோம். அது என்ன RAM கேட்டீங்கன்னா கர்சர்ல வெஞ்சன் 32GB RAM 6000 MHz உடைய ஸ்பீட் இருக்கு. ஓகேவா, பட் இது அன்பாக்ஸ் பண்ணிடலாமா அந்த RAM? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து RAM ஓபன் பண்ணிச்சு. இந்த RAM தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி பிசில வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றேன்றத பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பட் இந்த RAM பத்தி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்றது சொல்றேன். ஓகேவா, இந்த RAM ஓட இது பாத்தீங்கன்னா DDR5 RAM. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டருக்கு இல்ல ஒரு கேமிங் விளையாடுறாங்க, நல்ல ஒரு 4K கேமிங் விளையாடுறவங்க, இல்ல 4K வீடியோ எடிட் பண்றவங்க, பிரீமியர் ப்ரோ, அடாப் போட்டோஷாப், டால்வன்சி இது போன்ற எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு, ஃப்ரீ ஃபயர், PUBG இல்ல GTA5 அந்த மாதிரி கேமிங் விளையாடுறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா DDR5 யூஸ் பண்ற மதர் போர்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா DDR5 RAM யூஸ் பண்றதுக்கு இந்த RAM ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஓகேவா, பட் இந்த RAM பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லணும் அப்படின்னா இதோட ஸ்பீட் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க காமிக்கிறமாங்க. இதோட இது பாத்தீங்கன்னா 32GB RAM. இதுல 2 RAM வரும், ஒன்னு வந்து 16GB, மொத்தம் இதுல 2 RAM இருக்கும். இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 6000 MHz உடைய ஸ்பீடு வந்து இதுல இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பிசில இன்சர்ட் பண்ணிடலாமா? நமக்கு 2 RAM இருக்கா, பட் இதில் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது வந்து RGB RAM. இதை நம்ம ICO என்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம வந்து இந்த RGB வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது நீங்கள் பிசிலையும் சரி இல்லை எந்த சிஸ்டமில் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எந்த RAM நீங்கள் வாங்கிருக்கீங்க இல்லை இந்த RAM யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த அதில் இருக்க RGB கண்ட்ரோலை வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம RAM ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பிசி எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் அப்டேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ எடிட்டரை வந்து கூட்டி சிபி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா இவர் தான். இப்போதான் வந்து புதுசாக நம்ம எல்லாமே செட்டப்போட பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிடுவோம். இனிமே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக கண்டினியூவாக வந்துனே இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய மோட்டிவேஷன். இப்போ நம்ம வந்து இந்த பிசியில் RAM அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகேவா, அசம்பிள் பண்ணிடலாமா? இவரோட பேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். ஜெமினி. ஏன்ரி இது ஓப்பன் பண்ணி வச்சுங்களா? ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ரெடி இதில் நம்ம போட்டிருக்க ரேமே அதுதான். பட் அந்த ரேமை நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த 32GB வந்து 2 ரேமே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, சிபியோட இதில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடியே போன டைம். இதில் இப்போ என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக்கை ஜஸ்ட்டு அன்லாக் பண்ணிவிட்டு ரேம் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரேம் வந்து எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ ரேம் எடுத்தாச்சா? இப்போ எடுத்ததுக்கப்புறம் நாம் புதுசாக வாங்கின அந்த 2 ரேமுமே இப்போ அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு ரேமை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ரேம் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த நாப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ரேமோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது ரேம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எத்தனை ஸ்லாட் இருக்குன்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் வச்சுருக்க மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா MSIயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர் போர்டில் 4 ஸ்லாட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி 4 ஸ்லாட்டில் வந்தால் நம்ம 2 ரேமை தான் போட போகிறோம். ஒரு ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேம். இப்போ நம்ம 32GB தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் இதில் 4 ஸ்லாட்டில் எந்தெந்த ஸ்லாட்டில் 2 ரேம் மட்டும் போடணும் அப்படின்னா நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ராசஸ் பக்கத்துலேயே இருக்கிற ரேமுக்கும் அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்லாட்டில் தான் ஒரு ரேம் இன்சர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரேம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்க ரேமில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் 1/2 ஒன்றா பண்ணணும். அதுவே இல்லை இதில் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒன்று ப்ராசஸ் பக்கத்தில் இருக்க ஒரு ரேம் போட்டோம் அப்படின்னா ஒரு ரேம் ஸ்லாட் விட்டுட்டு அடுத்த 2வது ரேமில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் இதோட ப்ரொசீஜரு. நான் ஒரு இதுவும் பாருங்கள். பட் இதில் ஒரு ரேம் போட்டிருக்கோம் அப்படின்னா நடுவில் ஒரு கேப் விட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் எதாவது மாற்றி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நீங்கள் ஆன் பண்ணும் போதே சிஸ்டம் ஆன் பண்ணும் போது கண்டிப்பாக அதிலே காமிக்கும் ரேம் ஸ்லாட்டை மாற்றி சொருவிருக்கீங்க, இந்த மாதிரி இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதிலே சொல்லும். சரிங்களா, எதனால் அப்படி காட்டுது? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் 4 ரேம் இன்சர்ட் பண்ணுறது தான் இதோட கெப்பாசிட்டி. இப்போ 4 ரேம் இன்சர்ட் பண்ணுற இடத்துல நம்ம 2 ரேம் தான் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஸ்லாட்டுக்கு எந்த ஸ்லாட் கரெக்டாக இது பண்ணவோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக குறையாமல் நமக்கு காமிக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு சில இதுலேயும் கரெக்டாக இது பண்ணி இப்போ 2 ரேமுமே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ரேமோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ கேபினெட் போட்டு சிபி ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட் எல்லாம் ஆன் பண்ணி காட்டுறேன். பவர் கேபிளை போட்டு
ஓகே பண்ணுமா? ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணுங்க. right. இப்போ பார்த்தீங்களா 2 ரேம்லையுமே நமக்கு RGB லைட் இதாகுது. அப்போ 2 ரேமே ஓகே. பட் மானிட்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க. ஒரு சில பேர் நீங்கள் இதில் 2 ரேமும் வந்து மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட் நேம் வந்து மாற்ற சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளேலேயே ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட்லேயே. ஓகேவா? இப்போ நாம் வந்து பர்ஃபெக்டாக இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வெறும் 16 GB ரேம் இருந்த பிசியில் இப்போ நம்ம புதுசாக அடிஷ்னலாக வேறு ரேம் வாங்கி நம்ம அதை எடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஒரு ரேம் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கடைசி வரைக்கும் சொல்லவில்லை. அதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க வேரியேஷனில் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம்ல அந்த ரேம் பார்த்தீங்கன்னா வெறும் 10,200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். பட் ஆன்லைனில் கிடையாது, நாம் வந்து ஷாப்பில் தான் வாங்கணும். பட் மவுண்ட் ரோடில் இருக்க ஒரு ஷாப்பில் வாங்கணும். ஆனால் இன்னையோட ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேம் பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய். ஓகேவா? 32,000 ரூபான்னு கேட்டிங்கன்னா இந்த ரேம் அந்த அளவுக்கு ஒர்த்தான் கேட்டிங்கன்னா இப்போ இருக்க வேரியேஷனில் எல்லா இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது இந்த கோல்டு ரேட்டாலியா இல்லை நம்மளுடைய மார்க்கெட்னாலையான்னு தெரியல. ஏன்னா நிறைய ரேம் டிமாண்ட் ஆனதால் இப்போ இருக்க அந்த மாதிரி பிராண்டடான ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஓல்டு பிசி இருந்து நீங்கள் ரேம் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.